நீங்க சொன்னதுல இருந்தே நான் வந்து என்னோட அந்த அவங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அல்லது விஜயோட அந்த ஆதரவாளர்கள் என்ன நினைக்கிறாங்க, அந்த லாஜிக் இருந்து வர. இப்போ தமிழ் தாய் வாழ்த்து உங்க முதல் நிகழ்ச்சி, அதுக்கு வந்து அந்த ஆதவ அர்ஜுனா வந்து இனிமேல் அது தொடராது அப்படிங்கிற ஒரு மறுப்பு தெரிவிச்சிட்டாரு. ஒன்று. இரண்டாவது, ஆட்சி அமைப்பதற்கான சிக்கல். அந்த 5 நாட்கள் ஆளுநர் அவரை ஆட்சி அமைக்க அழைக்காததற்கு காரணம் திமுக கூட்டணி கட்சிகள், அவர் ஆதரவுக்கு அழைப்பு கொடுத்த கட்சிகள் தொடர்ந்து தாமதப்படுத்தி கொண்டே இருந்த ஒரு சூழ்நிலை. விசிக தலைவர் திருமாவளவன் கூட இடதுசாரிகளோடு இணைந்து நாங்கள் எங்களுடைய முடிவை எடுப்போம் என்று கூறினார். ஆனால் அவரையும் 2 நாட்கள் எடுத்துக்கொண்டார். இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நேரத்தில் அவங்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த அதிமுக ஒரு அதிருப்தி அணியினர், ஒரு அணியினர் இருக்கிறாங்க. அதனால் அந்த ஆட்சி அமையணும், அரசை எப்படியாவது அமைத்து ஆக வேண்டும் என்ற அந்த ஒரு ஆசை, ஒரு விருப்பம், அதில் அவர் அந்த குழுவை, அந்த அதிருப்தி குழுவை ஏற்றுக்கொள்ளலாம். அது சட்ட ரீதியான பல்வேறு சிக்கல்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது அந்த அளவுக்கு பெரிய சட்ட சிக்கலை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்களா? கண்ணன் சார் மன்னிக்கணும், நீங்கள் வந்து தாவேக்கா ஆதரவாளர்கள் இன்றைக்கு இணையத்தில் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் வைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் சுட்டி காட்டினீங்க. நான் வந்து மன்னிக்கணும்னு சொன்னது தாவேக்கா ஆதரவுடைய அந்த பார்வையை சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சார், நீங்கள் வந்து எப்பொழுது அவர் அஇஅதிமுகவில் சிவி சண்முகத்தை சென்று சந்தித்தார்? ஆளுநரை சந்திக்க செல்வதற்கு முன்பாக அவருக்கு பெரும்பான்மைக்கான 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதம் இருந்தால் மட்டும்தான் நான் உங்களை அழைப்பேன் என்று ஆளுநர் செக் வைச்சார்ல. அப்பவே நீங்க போய் சிவி சண்முகத்தை பார்த்திருந்தீங்கன்னா இந்த விவாதம் எழுந்திருக்காது. அப்போது எழுந்திருக்கும், குறைஞ்சபட்சம் அப்பவும் எழுந்திருக்கும். இல்ல மன்னிக்கணும், இல்ல நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு கிளீன் இமேஜ் ஏற்படுத்த ட்ரை பண்ணீங்க. நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்எல்ஏ கூடிய ஆதரவை நாங்க பெறவில்லை என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி நீங்க வந்து என்ன பண்ணீங்க சார், ரொம்ப பகுப்பாய்வு செய்து நான் விருப்பம் சொல்றேன் சார். சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு முன்பாக நான் ஒரு விஷயத்துக்கு நன்றி சொல்லணும். என்னுடைய செய்தி ஊடக பயணம் சத்தியம் தொலைக்காட்சியிலிருந்து தான் தொடங்கியது. நீண்ட நெடும் ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு மீண்டும் சத்தியம் தொலைக்காட்சியில் வர்றது அப்படிங்கிறது எனக்கு என் தாய் வீட்டில் வருவது போன்ற ஒரு உணர்வு. அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஒன்று சார், இப்போ நான் விருப்ப பகுப்பாய்வு செய்து நான் 2 விஷயத்த சொல்றேன் சார். ஒன்று, திமுக தலைவரே சொன்னார், ஆளுநருக்கு அழுத்தம் கொடுத்தார். தனிப்பெரும் கட்சியாக ஒன்று வந்திருக்கிறது, முதல்ல நீங்க அவர் வந்து ஆட்சி அமைக்க அலைங்க, பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய இடம் சட்டப்பேரவை தானே தவிர ஆளுநர் மாளிகை அல்ல அப்படின்னு சொன்னார். ஆளுநர் அதை கேட்க மறுத்தார். விசிக இடதுசாரிகள் எல்லோரும் இதைத்தான் வலியுறுத்தினார்கள். ஏன் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு. என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க திமுக அணியில இருக்கிறாங்க, விஜய்க்கு ஆதரவு கொடுக்க அவர்கள் விரும்பவில்லை. அதே நேரத்தில் இதை காரணமாக வைத்து ஆளுநர் ஆட்சி கொண்டு வரப்படுவதிலும் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. அப்ப அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அவர் ஆட்சி அமைச்சிட்டு சட்டப்பேரவைக்கு வரட்டுங்க, சட்டப்பேரவையில நம்ம என்ன செஞ்சுப்போம், வேலையிழப்பு செஞ்சுக்கலாம், அல்லது நம்ம வந்து அவருக்கு எதிர்த்து வாக்களிக்காம இருந்துக்கலாம், அது அவருடைய அரசை காப்பாற்றுவதற்கு போதுமானதாக இருக்கும். இதுதான் இருந்த யுத்தி. ஆனால் ஆளுநர் ஒரு செக் வைத்தார், ஒரு கேம் வச்சார். திமுக கூட்டணி உடைய வேண்டும் என்பதற்காகவே பாஜக அந்த செக் வச்சுதாங்கிற டவுட் எனக்கு வருது. அதெல்லாம் கிடையாது, நீங்க கையெழுத்து போட்ட பேப்பர் இருந்தா மட்டும்தான் நான் அவர் ஆட்சி அமைக்கவே கூப்பிடுவேன், இல்லைன்னா ஆளுநர் ஆட்சி அப்படிங்கிற ஒரு செய்தியை பரப்புனாங்க. அப்பதான் ஆளுநர் ஆட்சி, குடியரசுத் தலைவர் ஆட்சி இங்கே அமல்படுத்தப்பட்டு விடக்கூடாது, இது அண்ணாவின் மண், இது திராவிட மண், மாநில சுயாட்சிக்கு எதிரானதாக அது போய்விடும், உங்களுக்கு என்ன சார் வேணும், பேப்பர்ல கையெழுத்து என்ன சார் வேணும், இந்த நான் போட்டு தரேன் சார், வச்சுக்கங்க சார் என்று சொல்லி இடதுசாரிகளும் கம்யூனிஸ்ட் தோழர்களும் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. இப்ப பெரும்பான்மைக்கான தேவை அவருக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு, வந்துடுச்சு. அதன் பிறகுதான் அவர் ஆட்சி அமைக்கவே வருகிறார். அதன் பிறகுதான் ஆளுநர் அவருக்கு பதவி பிரமாணமே செய்து வைக்கிறார். அதன் பிறகு பதவி பிரமாணம் செய்து வைத்த பிறகு அவர் முதலமைச்சரான பிறகு நாகரிக கருதி ஒவ்வொருத்தரையா போய் பார்க்கிறாரு. அப்ப ஏன் எடப்பாடி பழனிசாமி போய் பார்க்கல? அப்ப நீங்க என்ன பண்றீங்க, உடைய வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிறீர்கள், அது உடைக்க வேண்டும் என்று நீங்க உங்களுக்கு ஏதோ நோக்கம் இருந்திருக்குது. அப்ப நீங்க சிவி சண்முகத்தை போய் பாக்குறீங்க. இது என்ன அறம்னு தான் நான் கேட்கிறேன். இது நியாயமானதா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இப்ப சட்டப்பேரவையில் அவங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க, 2ஆ பிரிஞ்சு நிக்கிறாங்க. இப்ப நீங்க சபாநாயகர் கையில தான் முடிவு போகும். சபாநாயகர் உங்க ஆளு நான் சொல்றது தாவேக்காவை சேர்ந்தவர் அப்படி சொல்றாரு. அப்போ நீங்க அங்க என்ன நியாயத்தை எதிர்பார்க்க முடியுங்கிற கேள்வி இயல்பா வருது இல்ல. ஆனா அவர்கள் இவர்கள் அனைவருமே ஆட்சிக்கு வெளியில் இருந்து ஆதரவு அளிக்கிறோம் என்று விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூறிவிட்டு நாங்கள் திமுக கூட்டணியோடு தான் தொடர்கிறோம் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் 5 ஆண்டுகள் ஆட்சிக்கு ஆதரவை உறுதிப்படுத்த வேண்டிய, ஒரு பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் விஜய் தரப்புக்கு இருக்கிறது. அந்த பரபரப்புல தான் அவர் நேரா சிவி சண்முகம் வீட்டுக்கு போறாருன்னு எடுத்துக்கலாம்ல, அப்படி எடுத்துக்கலாம். அவருக்கு ஒரு வெல் அண்ட் குட், நல்ல கேள்வி. இது முதலே விஜய்க்கு தெரியாதா? இடதுசாரிகளும் விசிகாவும்
திமுக கூட்டணி இருந்து கொண்டே தங்களை ஆதரிக்கிறார்கள். இந்த ஆதரவு எனக்கு தேவையில்லை. நான் அஇஅதிமுக ஆதரவு வாங்கிக்கிறேன். போய் கேளுங்க. முதல் நாளே அஇஅதிமுக கேட்டிருக்கலாமே. லீமாரோஸ் அவர்கள் தான் தெளிவா சொன்னாங்களே, அடுத்த நாளே தாவேகாவோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்று அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் லீமாரோஸ் அவர்கள் தெரிவித்தாரே. அப்ப நீங்க முதல் நாளே அஇஅதிமுக எம்எல்ஏ கூட ஆதரவு வாங்கியிருக்கலாமே, ஏன் வாங்கல? ஏன்னா முதல் நாளே நீங்க அஇஅதிமுக எம்எல்ஏ கூட ஆதரவை வாங்கிவிட்டால் திமுக அணி உடையாது. இப்ப திமுக அணி உடைஞ்சிருச்சுன்னு நான் சொல்ல வரல. திமுக அணிக்குள் ஒரு உடைப்பை ஏற்படுத்தலாமா, ஒரு சலசலப்பை ஏற்படுத்தலாமா என்ற ஒரு முயற்சி இருக்குல்ல, அந்த முயற்சிக்கு இடம் இல்லாம போயிருக்கும். இப்ப இப்படி அப்படி நடந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும் பாப்போம் சார். 12B பஸ் மாதிரி பிரிச்சுக்கலாம் சார், ரெண்டா கதையை பிரிச்சு போகும் சார். ஒருவேளை இவர் அஇஅதிமுக எம்எல்ஏக்களுடைய ஆதரவு வாங்கி ஆட்சி அமைச்சிட்டாரு, திமுக, இடதுசாரிகள், விசிக உள்ளிட்டவர்கள் கடும் விமர்சனத்தை இந்த அரசின் மீது வைத்திருப்பாங்க இல்லையா? பாருங்க, நீங்க எல்லாம் ரகசிய கூட்டாளிகள், ரகசிய உறவாளிகள். இதற்காகத்தான் தேர்தலுக்கு முன்பே நீங்கள் அஇஅதிமுகவை கடுமையாக விமர்சிக்கவில்லையா? இதற்காகத்தான் நீங்கள் பாஜகவை மெல்ல வருடி தந்தீர்களா? பாஜகவின் மீது கடுமையான விமர்சனத்தை போக்க வைக்கவில்லையா? அப்போ உங்களுக்கு முதல்ல ஒரு நோக்கம் இருந்திருக்குது. அதனாலதான் எடப்பாடி தொகுதியில மட்டும் கரெக்டா எப்படி தாவேகா வேட்பாளர் தன்னுடைய வேட்பு மனுவை சரியாக ஃபில் பண்ணாம கொடுத்து அது நிராகரிக்கப்பட்டது. உங்களுக்குள்ள என்ன ரகசிய உடன்பாடு? இந்த கேள்வி எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க, வேண்டாம், ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய அந்த திமுக அணியிடமிருந்து நம்ம எப்படியாவது ஆதரவு வாங்கணும். அதுக்கு ஒரு வேலையை பண்ணிட்டு இப்ப எங்க சிக்கல் வருது? விசிகாவும் இடதுசாரிகளும் ஆதரவு கொடுத்துட்டாங்க, ஆனா சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் தப்பு பண்ணீங்கனாலும், கொஞ்சம் லெப்ட் ரைட் போனாலும் அண்ணன் திருமா கேள்வி எழுப்புவார், இடதுசாரிகள் கேள்வி எழுப்புவார்கள். ஐயுஎம்எல் பார்த்துட்டு சும்மா இருக்காது. அப்போ நமக்கு நித்திய கண்டம் பூரண ஆயுசுன்னு எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆயிடும். எந்நேரமும் திக்கு 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 திக்குனே இருக்கும் விஜய்க்கு. இப்ப விஜய் என்ன நினைக்கிறாரு, எதுக்கு வம்பு, நம்ம போய் என்ன செஞ்சிருவோம், அஇஅதிமுக அமைச்சருடைய ஆதரவு வாங்கிட்டு வந்துட்டோம்னா ஆளுக்கு 2 அமைச்சர் பதவி தரேன்னா அவங்க வந்துருவாங்க, நம்ம உள்ள இழுத்து போட்டுக்கலாம். இப்ப ஊழல் சக்தி இல்லையா அதிமுக? நான் என்ன சொல்றேன் சார், கல்லாப்பெட்டி கூட்டணி தானே சொன்னீங்க நீங்க. இந்த கல்லாப்பெட்டி கூட்டணி ஆதரவு எதுக்கு வாங்குனீங்க? மற்றும் சிலர் தானே சொன்னீங்க. இந்த மற்றும் சிலருடைய அந்த மற்றும் சிலரில் சிலர், அந்த மற்றும் சிலர் கூட மொத்தமா ஆதரிக்கல, அதுவே மற்றும் சிலர் உங்க பார்வையில. அந்த மற்றும் சிலர்லாம் சிலர் எதுக்கு உங்களுக்கு?